எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தானத்தில் இருக்கிற ஐயனார் கோயிலில் தான் இருக்கிறோம். இது ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். இது வந்து ரொம்ப முக்கியமான தலம்னு சொல்லலாம். இந்த ஊர் மக்கள் இல்லாமல் சேலம், இந்த பக்கத்தில் இருக்கிற சென்னை, சேலம், திருச்சி, மதுரை இந்த மாதிரி நிறையா ஊர்லேருந்து இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில். இது வந்து இந்த ஏரிக்கரையில் அமைந்திருக்குது இந்த கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லாமே வரிசையாக குதிரைகள் நிறுத்தப்பட்டிருக்குது. அந்த பக்கம் எல்லாமே மண்ணால் செய்யப்பட்ட குதிரைகளும் யானைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்தது. ஒரு 200-250 ஆண்டுகள் பழமையானது. இங்கே வந்து ஐயனார் வந்து இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற கருவறையில் விட்டு இருக்கிறாரு. இடது பக்கம் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையும், வலது பக்கம் முருகன் சிலையும் இருக்கும். ஐயனார் வந்து ஒரு இளைஞர் தோற்றம் உள்ளவர். அவருக்கு அருகில் இருபுறமும் 2 தேவதைகள் உள்ளனர். அவர்கள் பெயர் பூரணா தேவி அண்ட் பொற்கலா தேவி. பொற்கலா தேவி தேவலோகத்திலிருந்து வந்தவள். பூரணா தேவி பூலோகத்திலிருந்து வந்தவள். பூரணா என்றால் ஒரு முழுமதி நிலவு போன்றவள். பொற்கலா என்றால் சிறப்புமிக்க ஒரு தேவலோக தேவதை என்று பொருள். இந்த தெய்வம் இந்த ஊருக்கு காவலாக இந்த ஏரிக்கரையில் அமைந்துள்ளது. இந்த கோயிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியான ஒரு இடத்துல இருக்குதுங்க. இந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு 20-25 ஏக்கர் ஃபாரஸ்ட் மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். ஒரு காடு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக காடு மாதிரி தான். மற்ற ஐயனார் கோயில் மாதிரி இருக்காது. இது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சின்ன வயசுலலாம் வந்து பசங்க வந்து இந்த ஸ்கூல் போகிற பசங்க அப்போல்லாம் லைட்டோ எதுவும் கிடையாது. இங்கே தான் வந்து லைட் வெளிச்சத்தில் வந்து படிச்சுட்டு போவாங்க. அந்தளவுக்கு ஒரு அழகான கோயில், மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். இங்கே வந்து நீங்கள் வேண்டிட்டு போனீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவும் நிறைவேறும். எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம். இது வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஏரி. இந்த ஏரி கரையில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. பாருங்கள், இது வந்து இதுதான் கோயில். இது உள்ளே தான் கருவறை இருக்குது. இந்த கருவறைக்குள்ளே தான் அந்த ஐயனார் சிலைகள் உள்ளன. பூரணா பொற்கலா தேவி உடைய சிலைகளும் உள்ளன. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கும்பாபிஷேகம் போடுவாங்க. அப்போ வந்து நிறைய பேர் பிரார்த்தனைக்காக வேண்டிட்டு போனாங்க. நிறைய பேர் குதிரை, இந்த மாதிரி சின்ன சின்ன குதிரை, பெரிய குதிரை, இந்த மாதிரி சிலைகள்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டு போவாங்க. அவங்க பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றிட்டு போவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க யார் வந்து இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரை வந்து போர்டு போட்டு அந்த டைல்ஸில் வந்து செதுக்கி அதை அப்படியே ஒட்டிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி காலக்கண்ணு, இந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகள், பெரிய குதிரையிலேருந்து சின்ன குதிரையிலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. இங்கே தான் வந்து இந்த குதிரை தான் ஊரணி குதிரைன்னு சொல்லுவாங்க. திருவிழா அப்போ இந்த குதிரை தான் வந்து ஊரணிக்காக செய்யப்பட்டு இதை தான் மெயினாக எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி இங்கே கொண்டு வந்து வைப்பாங்க. இந்த கோயில் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில்னு சொல்லலாம். என்னை பொறுத்தவரையிலும் பர்சனலாக ரொம்ப கனெக்டான கோயில் எனக்கு. ரொம்ப அழகான கோயில். மேலே இருக்கிற ஐயனார், அவங்க பக்கத்தில் இடது பக்கம் இருக்கிறது பூர்ணாதேவி, வலது பக்கம் இருக்கிறது பொற்கலா தேவி. ஸோ அப்படியே வாங்க போகலாம். இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணால் செஞ்சப்பட்ட குதிரை. இது வந்து எப்படியும் 100-150 வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில் இந்த மாதிரி யாரும் செய்வாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இது ரொம்ப நாளாக இருக்குது. மண்ணால் செஞ்ச குதிரை கூட அது சிமெண்ட்டால் செஞ்ச குதிரை கூட நிறையா உடஞ்சிருக்கு. ஆனால் மண்ணால் செஞ்ச இந்த குதிரை வந்து ரொம்ப வருஷமாக 100-200 வருஷமாக இருக்குது, இன்னும் எதுவுமே ஆகாமல். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது சிதிலம் அடைகிறதால எங்கெங்கெல்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்குதோ அந்தந்த இடத்துலலாம் வந்து அந்தந்த கேப்பில் வந்து இந்த மற்ற சிமெண்ட் குதிரை, சிமெண்ட் சிலைகளை செய்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த பக்கம் எல்லாமே இப்போ ரீசெண்டாக செஞ்ச குதிரைகள், சிமெண்ட்டால் செஞ்ச குதிரைகள்லாம் நிற்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணால் செஞ்சது இன்னும் அப்படியே இருக்குது. இது கிட்டத்தட்ட 300 வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோடைய வரலாறு பார்த்திங்கன்னா, இந்த ஊரில் ஒருத்தர் வந்து சேலத்துலேருந்து அங்கேருந்து வந்தாராம். இந்த ஊருக்கு பிழைக்க வரும்போது, அங்கேருந்து வரும்போது அவருடைய குலதெய்வம், ஆக்சுவலாக அவருடைய குலதெய்வம் வந்து அவர் அதாவது இந்த கூடை மாதிரி தலையில் வச்சுட்டு நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. வந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் கழித்து வரும்போது ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கும்போது திருப்பி ரொம்ப வெயிட்டாக இருந்துதான். இறக்கி வச்சு பார்த்தாங்களாம். அப்போ வந்து அதில் 2-3 கல் இருந்துதான். ஏன்னா கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி அதை கீழே எடுத்து வச்சுட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 50 கிலோமீட்டர் நடந்து வரும்போது திருப்பியும் வெயிட்டாக இருந்துதான். என்னடா வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் அதை இறக்கி வச்சு பார்க்கும்போது அதே 3 கல் இருந்துதான். ஸோ அப்படியே இங்கே வரும்போது ஒவ்வொரு இடமா இறக்கி வச்சு வரும்போது திருப்பி அந்த கூடைக்குள்ளே போய்கிட்டே இருந்தது. இதுக்கு நேரம் வந்த பிறகு அவங்களுக்கே தோணுச்சு, இது சம்திங், இது நம்ம குலங்காக்க வந்த குலதெய்வம் தான் நம்ம கூடவே வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேரம் இந்த கரையில் வந்து அந்த 3 கல்லையும் எடுத்து வச்சு அப்போ வந்து சாமியை நினச்சி கும்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக காலப்போக்கில் சின்ன ஒரு கோயிலாக கட்டினாங்க. இப்போ பெரிய கோயிலாகவே கட்டியாச்சு.
ஸோ இந்த இடத்த பொறுத்தவரையிலும் மக்கள் வந்தாங்கன்னா இங்கே யாரும் இந்த காட்டிலேருந்து ஒரு சின்ன கிளைகளோ இலைகளோ கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இது வந்து கோயிலுக்கானது. இதை எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கான பாதிப்பை வந்து அவங்க அனுபவிப்பாங்க. அதனால் வந்து இங்கேருந்து யாருமே அதையும் கொண்டு போக மாட்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஆலமரம் இருக்குது, பெரிய ஆலமரம். அதில் நிறைய தேன் கூண்டுகள்லாம் இருக்குது. இங்கே வந்து பொங்கலிட வரும்போதோ இல்லை கோயிலுக்கு சாமி கும்பிட வரும்போதோ யாராவது ஒரு தப்பான எண்ணங்களோ மனக்கண்ணோட்டத்தோடோ இல்லை தப்பான மனசோடையோ தப்பான எண்ணங்களோடையோ அப்படி யாராவது இருந்தாங்கன்னா உடனே அந்த தேன் கூண்டுகள்லாம் கலைய ஆரம்பிச்சிடும். கலைஞ்சி போய் அவங்கள துரத்தி கொட்ட ஆரம்பிக்கும். இல்லை அவங்க குளிக்காமல் வந்துட்டாங்க, இல்லை வந்து ஒரு டர்ட்டியாக வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், மனசளவுலேயோ இல்லை உடல் அளவிலையோ அழுக்கோடு வந்துட்டாங்கன்னா இந்த கோயிலில் ஏற்றுக்காது. உடனே இந்த தேன் கூடெல்லாம் கலைய ஆரம்பிச்சிடும். அவங்கள போய் துரத்தி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து இங்கே வரவங்க எல்லாமே குளிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு மனசோடு தான் வருவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மண்ணால் தான் செஞ்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன். இப்போ கிட்டத்தட்ட 40 வருஷமாக நானே பார்க்குறேன் இந்த மண்ணால் செஞ்ச குதிரைகள். அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருக்குதுன்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், நானாக நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிறாங்க இந்த கோயிலோடைய வரலாறு 300-350 வருஷம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குதிரைகள், இந்த யானைகள், மண்ணால் செய்யப்பட்ட யானைகளுடைய வயது பார்த்திங்கன்னா ஒரு 300 வருஷத்தை தாண்டி இருக்கும்னு நினைக்கிறோம். பாருங்கள் இத்தனை வருஷம் ஆகியும் அவ்வளோ ஸ்டெடியாக அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் நிறையா குதிரைகள் சிமெண்ட்டில் செஞ்சதே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி சிமெண்ட்டில் செஞ்ச குதிரையை நிறையா இடத்துல டேமேஜ் ஆகிருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ அப்படின்னா பார்த்துங்க அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு குதிரை, இது ஒரு யானை மேலே ஒரு சிலை, அதுக்கு பின்னாடி அந்த சிம்மாசனம் வச்சுருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. இது இந்த இடத்துல வந்து செஞ்சு இந்த இடத்துல சூளை வச்சுருப்பாங்க போல. ஏன்னா எடுத்துகிட்டுலாம் வர்றது கஷ்டம். கரெக்டாக இந்த இடத்துல வந்து செஞ்சு சூளை வச்சுருக்காங்க. வரிசலாக செஞ்சுருக்காங்க. ஒரு அடி கூட முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக வரிசலாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோயில் ரொம்ப அழகான கோயில், ரொம்ப பசுமையான கோயில். இதெல்லாம் பிரார்த்தனைக்காக யாரோ செஞ்ச குதிரை, இப்போ ரீசெண்டாக செஞ்ச குதிரைகள் இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்துக்கு குதிரைகள், பழைய காலத்து யானைகள். இது ஏதோ ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க, யாரோ இதில் ஏதோ கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே இது பாருங்கள், இங்கே ஒரு முனியப்பன் சிலை, அந்த பக்கம் குதிரை எல்லாம் செஞ்சுருக்காங்க. இது ஒரு யானைன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்குது. இருக்கிற யானையில் இதான் பெருசுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற யானையில் ரொம்ப அழகான கோயில். ஐயனார் வந்து ஒரு காவல் தெய்வங்க. எல்லாருக்குமே வந்து குலத்தை காக்கக்கூடிய காவல் தெய்வம் ஐயனார். வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த கோயிலில் வந்து ஐயனார் வந்து தனியாக ஒரு தேவதைகள் இல்லாமல், ஒரு தேவியர்கள் இல்லாமல் தனியாக வச்சுருப்பாங்க. இவருக்கு வந்து சந்தனமும் திருநீர், மஞ்சள் இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. சக்கரை பொங்கல் தான் மெயினாக வச்சு இங்கே வந்து படைப்பாங்க. வேறு எதுவும் அசைவ உணவுகள் இங்கே படைக்கப்படாது. இது வந்து கோயில். இப்போ நம்ம வந்து முனியப்பன் கோயிலுக்கு போகிறோம். இது வந்து இந்த பன்றி, ஆடு இதெல்லாம் காவு கொடுக்குற இடம். ஸோ இதுக்கு அது இந்த கோயில் வந்து அந்த கோயிலுக்கு நேர் எதிரில் இந்த கார்னரில் இருக்குது. இதுவும் ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது 2 கோயில்களும் தான் எங்களுக்கு முக்கியமான கோயில்கள் இந்த ஊருக்கு. எல்லாம் பிரார்த்தனைக்கு. இதெல்லாம் வந்து குழந்தை இல்லாதவங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பூலி கட்டி வச்சுட்டு போவாங்க. இல்லை கட்டி வச்சுட்டு போனாலும் குழந்தை பிறக்கும். ஸோ இது வந்து முனியப்பன் கோயில். எவ்வளோ கம்பீரமாக இருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே பிரார்த்தனைக்காக செய்யப்பட்ட சிலைகள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோயில் வந்து பார்த்துட்டு சாமி கும்பிடணும்னு ஆசை இருந்ததுன்னா வாங்க, எப்போ வேணாலும் வரலாம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகாவில் இருக்குது இந்த கோயில். நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம், சாமி கும்பிட்டு போகலாம். இது முனியப்பன் சாமி, அவருடைய பரிவாரம். அங்கே இருக்கிற ஐயனார் கோயிலுடைய பரிவார தெய்வங்கள் இல்லை. ஸோ இந்த பக்கம் எல்லாமே சின்ன சின்ன குட்டி குட்டி சிலைகள் இருக்குது. இது எல்லாமே பிரார்த்தனைக்காக மக்கள் வந்து
திருவிழா அப்போ வாங்கி வச்சது. அந்த பக்கம் இருக்குது மண்ணில். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அது பல வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வாங்கி வச்சது தான் நினைக்கிறேன். அது எல்லாமே அப்படியே சிதிலம் அடைஞ்சிருச்சு. அது எல்லாமே புஷ் பண்ணிட்டாங்க உள்ளே. அந்த பக்கம் புஷ் பண்ணிட்டு இதை புதுசாக அந்த ஷெட்டெல்லாம் போட்டு இதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக செஞ்ச சிலைகள் மட்டும் இங்கே இருக்குது. பொதுவாக ஐயனார் முனியப்பன் வந்து அந்த ஊருடைய எல்லை தெய்வம் ப்ளஸ் காவல் தெய்வம். இப்போயும் சரி, நம்ம இங்கே எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறோன்னா வீட்டை கூட்டிகிட்டு போகும்போது மனசில் எல்லோரும் நினச்சிட்டு போகிறது என்னென்னா எங்கள் வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ எங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இல்லாமல் நாங்கள் இந்த ஊரில் இல்லைனாலும் எங்கள் வீட்டை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போவாங்க. அதேமாதிரி இங்கே வந்து யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ஏதாவது ஒன்று அந்த தெய்வங்கிட்ட வந்து முறையிட்டு அதை வந்து பார்த்துக்கும் எல்லாமே. ஸோ நீங்கள் என்ன நினச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கான கடவுள் தான் இது. உங்களுக்கு குலத்தை காக்கக்கூடிய கடவுள் தான் இது. தலைமுறையாக இவங்க தான் வந்து இந்த ஒரு ஊருடைய மக்கள் எத்தனை தலைமுறையாக இருந்தாங்களோ அத்தனை தலைமுறைக்கான மக்களையும் காத்து அவங்கள காத்து அருள்னா தெய்வம் தான் இது. இந்த தெய்வங்கள் ஐயனார் கோயில் பற்றி சில விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரன், அக்னி, யமதர்மன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசான்யன், இந்த மாதிரி இருக்கிற 8 தெய்வங்களும் 8 திசை தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 8 திசை தெய்வங்கள். அது இல்லாமல் யோகிகள், சித்தர்கள், வித்யாதர்கள், கிண்ணியர்கள் இவங்களும் இந்த ஐயனாரை வந்து வணங்கியபடி இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் பரிவார தெய்வங்கள்னு பார்த்திங்கன்னா ஐயனாருக்கு கருப்பண்ண சுவாமி, முனியப்ப சுவாமி, வீரபத்திர சுவாமி, இடும்பன், நடுக்காட்டான், நட்டால், ஆண்டி, நொண்டி, அப்புறம் இருளப்பன், சின்னாள், சன்னாசி, மூக்கன், சோனை, இந்த மாதிரி ஆண் தெய்வங்கள். அது இல்லாமல் பெண் தெய்வங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சொல்லாயி, காளி, நீலி, ராக்காயி, ராக்காச்சி, கருப்பச்சி, கருப்பாயி, சடச்சி, இருளாயி, சகப்பி, மூக்காயி, பேச்சி, ஏழை காத்தாம்மன், இந்த சப்த 7 கன்னியர்கள் போன்ற பெண் தெய்வங்களும் மேலே சொன்ன அந்த ஆண் தெய்வங்களும் பரிவார தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. இந்த பரிவார தெய்வங்கள் எல்லாமே நம்ம ஐயனாரை வந்து வணங்கியபடி இருப்பாங்களாம். சரி நண்பர்களே, இன்றைக்கி வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் உள்ள ஐயனார் கோயில் பற்றியும் முனியப்பன் கோயில் பற்றியும் என்னால் முடிஞ்ச அளவு விலைக்கு சொல்லியிருக்கேன். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி கோயில் இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கு அந்த கோயிலால் என்னென்ன நன்மைகள் நடந்திருக்குது, வேறு எந்தெந்த ஐயனார் கோயிலுக்கு போயிருக்கீங்க, ஸோ அதனால் உங்கள் குலங்கள் எந்தளவுக்கு காக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.